கல்லூரிகள் திறக்கப்பட்டு 40 நாட்களை கடந்த நிலையில் கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் பழைய பாடத்திட்டங்களை பின்பற்ற அறிவுறுத்தியதால் மாணவ மாணவிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பாரதியார் பல்கலைக்கழகத்தின் கீழ் 133 உறுப்பு கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன. துணைவேந்தர் இல்லாததால் கடந்த 2 ஆண்டுகளாக பல்கலைக்கழகம் பல்வேறு நிர்வாக சிக்கல்களை சந்தித்து வருகிறது. துணைவேந்தர் மட்டுமின்றி பதிவாளர், தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் என முக்கிய பதவிகளுக்கான இடங்கள் பல ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் உள்ளன. இதனால் நிதி ஒதுக்கீடுகளில் முறைகேடு, நீதிமன்ற வழக்குகள் நிலுவை, தணிக்கை தடை அதிகரிப்பு என அடுக்கடுக்காக புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன. இந்நிலையில் கல்லூரிகள் தொடங்கி 40 நாட்கள் கடந்த நிலையில் செவி வழியாக வந்த செய்தியை வைத்து புதிய பாடத்திட்டங்களை மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த சூழலில் பழைய பாடத்திட்டங்களை பின்பற்றுமாறு பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள உத்தரவு மாணவர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. எங்களுக்கு இருந்த பேப்பரை திடீர்னு மாற்றினால கொஞ்சம் அதிர்ச்சியாக, கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ திடீர்னு மாற்றினால எங்களுக்கு இதை நாங்கள் கோப்பப் பண்ண முடியுமா, இந்த இதை நாங்கள் ஃபுல்லாக படித்து அதுக்குள்ளே சிலபஸ் இதானனால நாங்கள் செம்முக்கு முடிக்க முடியுமா அப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஸோ இதை கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், எஃபிஷியண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இது பாரதியார் பல்கலைக்கழகம் நாங்கள் என்ன தவறு செய்தோம், புதிய பாடத்திட்டத்தை கம்யூனிகேஷன் செய்யவில்லையே என்று அவர்கள் எளிதாக சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. நாங்கள் அதை மறுக்கவில்லை. ஆனால் 40 நாட்களுக்கு பிறகு பழைய பாடத்திட்டத்தை அமுல்படுத்துமாறு எதற்காக இந்த கம்யூனிகேஷனை அனுப்ப வேண்டும்? இதுதான் மிகப்பெரிய குழப்பங்கள், நிர்வாக சிக்கல்கள்.